ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் நமது செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நீங்கள் உண்மையானவங்க, நேர்மையானவங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையவே கிடையாது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பயங்கரமான புத்திசாலியாக இருக்கீங்க. உங்களை அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் ஏமாற்ற முடியாது. உங்களுக்கு நிகர் நீங்களாக தாங்க இருக்க முடியும். நீங்கள் நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியும். நீங்கள் எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடியவங்களாக இருக்கீங்க. அதனால் உங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவலில் இருக்குதுங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மகரம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. மகரம் ராசிக்கார நேயர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே கரைஞ்சு போக போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. நம்ம ராசி மண்டலத்துல 10ஆவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி. மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க. கண் திருஷ்டியால உங்க வாழ்க்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராம இருக்க நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. தினமும் காலையில குளிச்சுட்டு வீட்டுல தீபம் ஏத்துங்க. முருகரை மனதார வேண்டிக்கிட்டு ஓ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் 3 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. வீட்டில் கற்பூரம் காட்டுங்க. சாம்பிராணி புகை போடுங்க. உப்பு அது கூட மிளகையும் சேர்த்து வீட்டை சுற்றி போடுங்க. எலுமிச்சையை வச்சு திருஷ்டி பூஜை பண்ணுங்க. கருப்பு நூல் கட்டுங்க. வீட்டில் நவரத்னம் கையில் அணிஞ்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி பூஜை பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமைகளில் மறக்காம முருகரை மனதார வேண்டிக்கோங்க. சனிக்கிழமைகளில் சனி பகவானை வேண்டிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு திருஷ்டியும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. வீட்டுக்கு முன்னாடி எலுமிச்சை மிளகாயை தொங்க விடணும்.
கல்லுப்பு ஒரு கிண்ணத்துல வச்சிடணும். வீட்டில் துளசி செடி வளர்க்கணும். பூஜை அறைய சுத்தமா வச்சுக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் முழுவதும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர்கிட்ட சொல்லிட்டு வந்துருங்க. வீட்டில் நல்ல வாசனை பொருட்களை வச்சிருக்கணும். கதவுக்கு முன் கோலம் போடணும். கண் திருஷ்டி கண்ணாடி வச்சிருக்கணும். பழைய உடைந்த பொருட்களை உங்க வீட்டிலிருந்து அகற்றது நல்லது. இரவு நேரம் வீடு சுத்தமா வச்சுக்கணும். கருப்பு புள்ளி சிறிது வைக்கணும். குழந்தைங்களுக்கு அதிகமா பெருமை பேசாம இருக்கணுங்க. நல்ல விஷயங்களை எல்லார்கிட்டையும் பகிராம இருக்கணும். நெகட்டிவ் மனிதர்களை தவிர்ப்பது நல்லது. தினமும் தியானம் செய்யுங்க. நம்பிக்கையுள்ள மந்திரங்களை ஜெபிக்கிறது உங்க வாழ்க்கைக்கு நல்லது. சிரிப்போட முகத்தை வச்சுக்கோங்க. கோபத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க. மன அழுத்தம் நிச்சயமா குறைஞ்சு போயிடும். உப்பு தண்ணியில குளிங்க. வாரத்துக்கு ஒரு முறை உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து திருஷ்டிகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிடும். நல்ல எண்ணங்களையும் நல்ல வார்த்தைகளையும் சொல்லுங்க, செய்யுங்க. நன்றி உணர்வை வளர்த்துக்கோங்க. நல்ல இசைய கேட்டுக்கோங்க. காலையில சூரிய ஒளியில் சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க. இயற்கை அருகில நேரம் செலவிடுங்க. தேவையான போது மௌனத்தை கடைபிடிக்கிறது உங்க வாழ்க்கைக்கு நல்லது. தினசரி பிரார்த்தனை பண்ணுங்க. நல்ல நண்பர்கள் மட்டத்தை வச்சுக்கோங்க. உங்களை குறைத்து பேசுறவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது ரொம்பவும் நல்லது. என்னை எந்த தீய சக்தியும் பாதிக்காது அப்படின்னு உங்க மனசுல நம்பிக்கை வச்சுக்கோங்க. நிச்சயமா எந்த தீய சக்தியும் உங்களை அண்ட முடியாதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக மகரம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. மகரம் ராசியில பிறந்தவர்களின் வாழ்க்கையில கண் திருஷ்டியால ஏற்படும் பாதிப்பு, அதிலிருந்து மீள்றதுக்கான வழிகளை பத்தி இந்த வீடியோ பதிவுல நம்ம விரிவா தெரிஞ்சுக்க போறோம். மகரம் ராசியில பிறந்தவர்களின் வாழ்க்கையில ஏற்படும் மாற்றங்கள், அவர்கள் எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு ராசியினர்களுக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை இருக்கும். அவரவர் சுயஜாதகப்படி வாழ்க்கையில மாற்றங்கள் இருந்தாலும் கிரக நிலைகள் கொடுக்கும் மாற்றங்களை எப்படி எதிர்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்தே இவர்களின் வாழ்க்கை அமையுங்க. மகரம் ராசிக்காரங்க கண் திருஷ்டியால அவமானப்படுவதாகவும், கண் திருஷ்டி எல்லா ராசியினர்களுக்கும் இருந்தாலும் சில வழிமுறைகளை தெரிந்து கொண்டா பெரிய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தப்பிச்சிடலாங்க. நம்ம சுத்தி உள்ளவர்களின் பார்வைகள் நம்மை பாதிக்குங்க. நிச்சயமா நல்ல வேலையில இருக்கிறவங்க, திருமண வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சவங்க, குழந்தை பாக்கியம் பெற்றவங்க, சொந்தமாக வீடு கட்டியவங்க, மற்றவர்கள் உற்று நோக்கிறதுனால கண் திருஷ்டி ஏற்படுறதுங்க பொதுவானதுதான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அதிர்வலைகள் இருக்கும். சிலர் நல்லதை ஈர்க்கும் அதிர்வலைகளை வச்சிருப்பாங்க. சிலர் கஷ்டத்துல இருந்தாலும் வாழ்க்கை நல்லபடியா மாறிடும் அப்படின்னு நம்புவாங்க. ஆனா இன்னும் சிலர் எதிர்மறையான எண்ணங்களை மனசுல கொண்டு கெட்ட அதிர்வலைகளை உருவாக்கி கொள்றவங்களா இருக்காங்க. மகரம் ராசியினர் நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி கொண்டா கண் திருஷ்டியால ஏற்படும் பாதிப்பிலிருந்து தப்பிச்சிடலாம். தன்னை நோக்கி வரும் கெட்ட அதிர்வலைகளை விட பவர்ஃபுல்லா இருந்தா வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறத மகரம் ராசியினர் புரிந்து கொள்ளணும். கிரகங்களின் பலன்களை தெரிந்து கொள்றதுல ஆர்வம் காட்டுறதை விட இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளணுங்க. நல்லதையும் தெரிந்து கொண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதையும் தெரிந்து கொண்டா வாழ்க்கையில நிச்சயமா நம்மளால வெற்றி பெற முடியுங்க. வாழ்க்கை ஒரு குழம்பு மாதிரிங்க. அதுல உப்பு, காரம், மசாலா எல்லாம் சரியான அளவுல இருக்கணும். எதையுமே அளவுக்கு மீறி உங்க வாழ்க்கையில கொண்டு வர வேண்டாம். மகரம் ராசிக்காரங்க நன்றாக இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம், கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது.
இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. நீங்கள் புதுசாக நிலம் வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, வீடெல்லாம் கட்ட போகிறீங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தடைபட்ட அனைத்து காரியங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுது. உங்க குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியா குறைய போகுது. உங்களோட மன கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போகுது. உங்களுடைய உண்மையான மதிப்பை அனைத்து உறவுகளும் புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வந்துருச்சு. இனி உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்துல தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.